4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா, பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா, மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும், பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம், முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே, சொல்வதெல்லாம் உண்மை உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். டாபர் வாட்டிகா கோகனட் ஆயில் வித் ஹிபிஸ்கஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. என் பேர் கல்பனா மேடம். எனக்கு வயசு வந்து 25 2006 கல்யாணம் ஆயிடுச்சு. 28 8ஆம் மாதம் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுலேருந்தே எனக்கு ஃபஸ்ட் நைட்லேருந்தே பிரச்சனை தான். அவர் ஃபஸ்ட் நைட்லேருந்து நான் எங்கன்னா போயிட்டு வந்தேன் செக் பண்ணார். ஃபஸ்ட் நைட்லேயே எனக்கு சந்தேகம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டார் மேடம். அதுக்கப்புறம் நான் விருந்துக்கு போனேன் மேடம். விருந்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே அவங்க தங்கச்சி வீட்டுக்காரை வச்சு எனக்கு சந்தேகம் பிடிச்சார். சந்தேகம் பிடிச்சிட்டு மேலே ஒரே சண்டை தான். ஒரே சண்டையாகி அதுக்கப்புறம் நம்மளும் சினிமாவுக்கு போனோம் மேடம். சினிமாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆச்சு அவர் பக்கத்தில் உட்காந்துச்சா. அவருக்கு அந்த மேட்ரு தெரியாது. பக்கத்தில் பார்க்குற விஷயம் இவர் ஏந்து வந்துட்டார். அப்புறம் எங்கள் நாத்தனார்கிட்ட எல்லா விஷயம் தெரியும். எங்கள் நாத்தனார் சித்தி இப்படி பண்ணுறாருன்னா கன்சோல் பண்ணி உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, இவர் வந்துட்டு அதெல்லாம் சினிமாவுக்கு போனது, அதுக்கப்புறம் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டது எல்லாம் இவர் நோட் பண்ணியிருக்காரு. நோட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன் மேடம். மறுநாள் முதல் வருஷத்துக்கு அப்பா வந்து மலைக்கு போகிறாரு. எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணை அதான் நாளான்னைக்கு மலைக்கு போகிறாங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் வீட்டிலேருந்து திண்டிவனத்துலேருந்து கிளம்புறோம், பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்புறோம். கிளம்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் மாமியார் சொன்னாங்க முன்னாடியே அந்த பொண்ணை இட்டுமே விட்டுடு, ஏன்னா கல்யாணம் ஆகி முதல் வருஷத்துக்கு மலைக்கு போகிறாங்க, ஆனால் முன்னாடியே விட்டுட்டுனாங்க. இவர் என்ன பண்ணார், முன்னாடி என்ன உள்ள பைக்கில் போகும்போது நான் சொன்னேன் விட்டுருந்தேன். ஆனால் இவர் விடலை மேடம். என்ன வீட்டுக்கு இனிமேல் ட்ரிங்க் சாப்பிட்டு அரோமனை எடுத்து இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு அரோமனை எடுத்து கழுத்தை அறுக்க போனேன். நான் சொன்னேன் காலில் விழுந்து கும்பிட்டு அது மாதிரி பண்ணிடாத அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் யார் அவரோட கழுத்தா இருக்க, அவர் கழுத்தை எடுத்து அவர் அறுக்க போனார். எதுக்கு என்னத்துக்குன்னே தெரியல மேடம். எடுத்தேன்னு நான் அப்புறம் காலில் விழுந்து நான் கெஞ்சினேன் அது மாதிரிலாம் பண்ணிக்காத அப்படின்னு. அப்புறம் பெட்ரூமில் என்ன பண்ணார், 3 மாதம் அப்போ மாசமாக இருந்தேன். 3 மாதம் கேப்பில் விருந்துக்கு போயிருந்தேன். அப்போ இருந்தேன் மேடம். 3 மாதம் மாசமாக இருக்கும்போது கழுத்தில் பெட்டில் இப்படி சாஞ்சி கழுத்தை பிடிச்சி அமுக்குனேன், சாவடின்னு. அப்புறம் நான் சொன்னேன் எதுக்கு என்ன சாவடிக்கிறேன்னா, மேலே 2 பேர் என்ன பண்ணியிருந்தீங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, இவர் கோச்சிட்டு இருந்தார் மேடம். பீச்சுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு போய் கெஞ்சினே வருவா, பீச்சுக்கு போகலாம் கூப்பிட்றாங்களே, விருந்துக்கு தானே வந்திருக்கோன்னு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொன்னார், இல்லை நான் வரல. உடனே எங்கள் சித்தப்பா டவுல் கட்டின்னு வந்தார். வந்துட்டு ஏன் குமார் அப்படி பண்ணுறான், ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க. இவர் என்ன பண்ண, நான் மேலே தனியாக இருந்தாலே இவர் கேட்டேன் ஏன் அவன் வரமாட்டேறான்னு கேட்டார். நான் ரீசன் சொல்லியிருந்தேன் மேடம். சொல்லியிருக்கும்போது இவர் வந்துட்டு அன்றைக்கி நைட்டு அடிச்சார்ல, அன்றைக்கி நைட்டு எல்லாத்தையும் கேட்குறேன், என்ன பண்ணியிருந்தீங்க 2 பேரும் மேலே தப்பு பண்ணியிருந்தீங்களா அப்படி கேட்டேன். நான் சொன்னேன் அப்படிலாம் பண்ணல, உன் தங்கச்சி வீட்டுக்காரர் தானே, ஏன் அப்படி பேசுகிற அப்படின்னா மேடம். ரொம்ப கொடுமை, யாருக்கிட்டே பேசக்கூடாது, ஆம்பளைங்கிட்ட முக்கியமாக பேசக்கூடாது, பேசினா அவனை வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆகி புதுசில் அம்மா நான் சூரிய ஸ்டில்லுக்கு முத்தம் கொடுத்துட்டேன் மேடம். சும்மா விளையாட்டுக்கு கிஸ் பண்ணேன் சூரிய ஸ்டில்லுக்கு. அதுலேருந்து சூரிய இது வரையும் அவர் சூர்யா நான் பார்க்கக்கூடாது, பார்த்தேன்னா டிவி டமால் தான். சூர்யா வச்சு சந்தேகப்பிடிச்சேன். ஏமா இப்படி ஒரு புருஷனுக்கு வாக்கப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் புதுசுல மேடம், தெரியாதுல்ல மேடம். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சாதானே மேடம் பண்ண முடியும். எனக்கு தெரியாது மேடம். அப்போ நீ எதுக்கு சூர்யா ஸ்டிலுக்கு முத்தம் கொடுத்த? கல்யாணம் ஆகி 1 வாரத்தில் மேடம், 1 வாரத்தில் இவர் நான் எங்கள் அம்மா என்ன சொன்னால், பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கு குமரா அப்படின்னு ஜோக்குக்கு மேலே இவர் என்ன சொன்னால் சரி அத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு மேடம். அந்த கோவத்தில் பக்கத்தில் நான் ஸ்கூல் போகும்போது சூர்யா பிடிக்கும் ஸ்டில்லு வீட்டில் வச்சுருந்தேன். அதை வச்சு சந்தேகம் பிடிச்சி சூர்யாவே பார்க்கக்கூடாது. முக்கால்வாசி எங்களுக்கு சூர்யாவில் தான் மேடம் சண்டை. நான் சொல்கிறேன் அவர் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே இருக்கிறேன், அவங்க ஒய்ஃப் அழைய கூட நான் வரமாட்டேன். அதான் சொன்னால் அவனை பார்க்கக்கூடாது. எங்கள் மாமியாரை முதல்ல காவல் வச்சுருந்தார். சூர்யா படம் ஆடு போட்டாங்கன்னா இப்படி நான் குஞ்சிப்பேன் மேடம். ஏன் சூர்யா ஆடு வந்துல ஆடு வந்துன்னா படம் அங்கே எங்கள் மாமி அங்கே ஒன்றும் இல்லை, எங்கள் மூத்தார் பொண்டாட்டி வந்திருப்பாங்க. சூர்யா அந்த ரேடியோவில் சூரிய என்ன பாட்டு கேட்டுன்னு இருக்க. இப்போ கூட சமீபத்தில் ஃபோன் பண்ணார். அதை நான் வீட்டு வேலை இருக்குன்னா டிவி அவ்வளோவா பார்க்க மாட்டேன். நைட்டு சொல்லுவாள் ஒன்றுமே நாடகம் பார்ப்பேன், அவ்வளோதான். அதனால ஃபோன் பண்ணியிருக்கப்போ நான் அட்டன் பண்ணல. இந்த போன வாரத்தில் பாப்பா லெட்டினில் இருந்தால் நான் அட்டன் பாப்பா லெட்டின் ஃபோன் ஆன் பண்ணிட்டு லெட்டின் உள்ள போயிட்டா பொழுது எனக்கு தெரியல. நான் கத்திக்கின்னு வந்து பாப்பா கடி விட்டு ஒரு நைட்டு வந்து சொல்கிறாரு, இன்னைக்கு நல்லா 3 படம் போட்டாங்க பொழுது டிவியில். இதோட பொண்டாட்டி சாப்பிட்டேன் கிட்டெல்லாம் ஃபோன் பண்ணல. சூர்யா படம் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபோன் வரும், ஆள் வச்சிருவாரு, பையனை கேட்பாரு. என்ன வயசு உங்க பையனுக்கு? என் பையனுக்கு 6 வயசு மேடம். பொண்ணுக்கு 3 வயசு மேடம்.
அவங்கள்ட்ட கேட்பாங்களா? பையனை கேட்பாங்க. பையனுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும் மேடம். அதனால கேட்பாங்க, என்னடா இன்னைக்கு சூர்யா படம் போட்டாங்களா, அம்மா பார்த்துச்சா, அம்மா எங்க இருந்தது, அதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி சூர்யா படம் போட்டு சீடி பார்க்கக்கூடாது. அவங்க ஃபேமிலியே மொத்தத்துல இவருக்கு எதிரி மாதிரி. கார்த்திக் சார் யாரையும் பார்க்கக்கூடாது, சிவகுமார் யாரையுமே இவருக்கு பார்க்கக்கூடாது. அவர் உணர்ந்துதான் சொல்றாரா? உணர்ந்துதான் மேடம். இப்போ கூட அன்னைக்கு இது சமீபத்துல 3 மாசம் என்ன 1 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிட்டாரு மேடம். ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி என்ன பண்ணிக்க செல்ல வந்து சூர்யா படம் பிடிச்சி வச்சிருக்கா, அது எனக்கு தெரியாது, நிச்சயமா தெரியாது. அது என்ன பண்ணேன், அந்த வீட்டில் நான் முன்னாடி இருந்த வீட்டில், இப்போ லேட்டஸ்ட்டாக இருந்த வீட்டில் தனியாக இருந்தோம். அந்த வீட்டில் இவர் எடுத்து பார்த்துருக்காரு. போய் இவர்கிட்ட ஃபோன் இல்லை, வேலை வெட்டியாக இல்லாத போது என் ஃபோனு கொடுனாரு, ஃபோன் பண்ணிட்டு தரேன். சரி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இவர் என்ன பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டாரு போலுக்கு. அதோட ஊரை விட்டு ஓனர் தான் மேம். இப்பயும் சொல்றாரு, போட்டோ பார்த்து ஊடி விட்டு. இப்ப என்ன சொல்றான்னா, சமீபத்துல இப்ப ஒன்னா இருக்கும்போது சொல்றாரு மேடம், பேசினு இருக்கும்போது, நான் எதுக்கு தெரியுமா ஒன்னா அவன் போட்டோ நீ வச்சிருந்தேன், புருஷன் போட்டோ இல்லாம அவன் போட்டோ நீ வச்சிட்டு இருக்கல, அப்படி சொல்றாரு மேடம். அது உன் தங்கச்சி போட்டோ எடுத்தால நீ எடுத்தியா? இல்ல மேடம், தங்கச்சி தான் மேடம். ஐயோ இல்ல மேடம், நான் என்னைக்கு இவரை இது பண்றேன் மனசுலதான். இப்ப வந்து எப்படி எதுக்கு உங்க தங்கச்சி உன் போன்ல போட்டோ எடுக்கணும்? இல்ல மேடம், அந்த போன்ல தான் மேடம் கேமரா இருக்கு. அவன் என்ன பண்ற தெரியாம புடிச்சு வச்சுட்டா, இல்ல மாமா பொண்ணுல வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, புடிச்சு வச்சுட்டான். நான் இப்ப தெரிஞ்சு யாருன்னா போய் விழுவாங்களா மேடம்? கடைசியில பார்த்து சூர்யா படம் இது நான் சிங்கம் கூட்டின்னு போனார் மேடம். எப்படி? இவரே கூட்டின்னு போனார் மேடம் சமீபத்துல. அவர் சொன்னாரு, நான் இட்டுன்னு போறேன், ஆனா அவனே நினைச்சு நீ தூங்காதன்ட்டார் மேடம். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அங்கிருந்து நான் வேற வீட்டுக்கு இட்டுன்னு போனாங்க. அதுக்குள்ள சீமந்தம் வந்தா மேடம். அதுக்குள்ள அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்த கேப்ல 5ஆம் மாசம் இட்டுன்னு வரோம். அதோட இவர் வருவாரு போவாரு, மாமியார்கிட்ட வருவாங்க போவாங்க, பேச்சோட நிறுத்திக்கினேன். அதோட 9ஆம் மாசம் சீமந்தம் பண்ணி கூட்டினதோட சரிதான். அப்புறம் அவர் அங்க வந்துட்டார். ஃபர்ஸ்ட் பையன் பிறந்து மேடம், எதுவுமே எங்க மாமியார் செஞ்சது கிடையாது. சோறு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்களா, நாங்க இல்லை இதெல்லாம் ஒரு எங்க வீட்டுக்காரரும் எதுவும் பண்ணல, எங்க மாமியாரும் பண்ணல. ஆனா எங்க வீட்டுக்காரர் வந்து டிஃபனுங்கெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வரவங்க போறவங்க காசு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். ஆனா எங்க மாமியார் என்ன எதுவுமே பண்ணல எங்க மாமியார். ஆனா எங்க வீட்டுக்காரர் முதல் பையனுக்கு பண்ணார். பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நான் வந்து குழந்தை பெற்று 1 வாரம் தான் மேடம் அந்த தையல் போட்டு அந்த அப்பயே நான் இது பண்ண ஆரம்பிச்சேன். அதுதான் உனக்கு பிரச்சனையா? ஆமா மேம், 6 ஆச்சு மேம். பயங்கர சந்தேகம் மேடம். என் பையனே அதே மாதிரி ஆகிட்டாரு மேடம். என் பையனே அதே மாதிரி சந்தேகம் பிடிக்கிற மாதிரி ஆகிட்டாரு மேடம். என் பையனே என்ன கேட்கறான் மேடம். நான் அப்ப வந்து நான் வந்து அம்மா வீட்டுல இருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு போவேன் மேடம். அங்க வந்து தனியா போனோட குழம்புலாம் வைக்கிறது இல்லை. இவரோட அம்மா வீட்டுல தான் கல்யாணம் ஆன கொஞ்சம் ஒரு 5 வருஷமா குழம்பு தான் எடுத்துட்டு போய், என்னைக்கு நான் ஒரு நாள் தான் குழம்பு காசு கொடுப்பாரு, பால் காசு கொடுப்பாரு. மிச்சம் குழம்பு எடுத்துட்டு போய் ஸ்கூலுக்கு முன்னால ஒரு அண்ணன் படிச்சாரு மேடம் என் கூட டியூஷன். அது வந்து நான் படிக்கிற ஸ்டாண்டர்ட் கடை வேற, டியூஷன் போற இடத்துல ஃப்ரெண்டு மேடம். அவர் என்ன பண்ண, கிராஸ் ஆகும்போது எப்படி கல்பனா இருக்கிறேன்னு கேட்டார் மேடம். நான் சொன்னேன், அப்ப என் பையன் என் பொண்ணு எல்லாரும் கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு பேக் எடுத்துட்டு போறேன் மேடம். அப்ப அவர் சொன்னாரு, நல்லா இருக்கிறம்மா, நீங்க எப்படி நான் இருக்கிறேன், நல்லா இருக்கிறம்மா, என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். இப்ப நான் கார்பெண்டரா ஒர்க் பண்றேம்மா. நான் சொன்னேன், இது மாதிரி 10th படிச்சுட்டு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா வீட்டுல தானே இருக்கிறேன்னு. இதெல்லாம் என் பையன் அங்க தூரத்துல பார்த்துட்டு நின்றுட்டு, அம்மா இங்க வா அப்படின்னு. என்னடா உனக்கு என்ன அவங்ககிட்ட பேச்சு, என்ன பேச்சு? அப்ப வந்து 4 வயசு மேடம் அவனுக்கு. உனக்கு என்ன அவங்ககிட்ட போய் அவனை லவ் பண்றிய நீ அப்படி கேட்டேன். நான் சொன்னேன், லலிதா அது மாதிரிலாம் சொல்லாத, இது தப்பு அப்படின்னு. அப்படியே வந்தோன்னு நான் சொன்னேன், நான் டேடி மட்டும் தான்டா லவ் பண்றேன், வேற யாரையும் லவ் பண்ணலடா அப்படின்னு மேடம். சரி கம்னன்ட்டா மேடம். அதுக்கப்புறம் அந்த வீடு நாங்க காலி பண்ற ஸ்டேஜ்ல இருந்தோம் மேம். வந்தது 10 மணிக்கு குழந்தைய கூட்டின்னு வீடு பார்க்க போனாரு. அப்ப என்ன பண்ணிருக்கேன், அந்த பையன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறான் மேடம். இது மாதிரி சொல்லிட்டு நிஜமா சொல்றேன் மேடம், இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அவன் சொல்றான், என் பையன் சொன்னானா, டேடி வேஸ்ட்டு, நான் உன்னை வச்சுக்கிறேன், ஃபோன் நம்பர் நான் வாங்கிக்கிறேன் மேடம். என் பையன் சொன்னானா, இவர் என்கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு நைட்டெல்லாம் என்னை தூங்க உள்ள மேடம். தலைகாணி கால் வலிக்குன்னு தலைகாணி வச்சுக்கிறேன். நான் அவனை மெத்துன்னு இருக்கணும், காலில் தலைகாணி வச்சுக்கிறியா அப்படின்னாரு மேடம். நான் சொன்னேன், அது மாதிரிலாம் பேசாத, அங்கே நான் அப்படி இருந்தால் நான் என் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாழ போகிறேன் அப்படின்னா மேடம். அதுக்கப்புறம் என்னால் தாக்க பிடிக்க முடியல. நான் கிளம்பி வந்துட்டேன். என் பின்னாடியே வந்துட்டு அதுக்கப்புறம் டேஷன் போகாத டேஷனில் 15 தடவை கிட்ட டேஷன் போயிட்டேன். எந்த தீர்ப்பும் கிடைக்கும், வேணான்ற அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போன்றாங்க. அப்புறம் மறுபடியும் சமாதானம் பற்றி கொடுப்பார். அப்புறம் ரொம்ப 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 சந்தேகம் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டு 2 மணிக்கு மேடம் தூங்க உள்ள கை குழந்தைய கூப்பிட்டுன்னு பையனை மட்டும் விட்டுட்டு கை குழந்தை கொண்டு என் பின்னாடியே வராரு. பின்னாடி எங்கள் அம்மாட்ட சொல்கிறாரு, இது மாதிரி வந்து உங்கள் பொண்ணு வந்து யாரையோ வச்சுன்னுக்குது, லலித் சொன்னான், அவனை தான் நான் வேஸ்ட்டான் அப்படின்னு. எனக்கு கோவம் நான் தொடப்பக்கட்டில் ஒரு அடி அடிச்சிட்டேன் மேடம். எனக்கு கோவந்துச்சு மேடம். நான் சொல்லியிருக்கேன், எத்தனோ தடவை சொல்லியிருக்கேன், என்னை தப்பானவோ சொல்லாத, திருடி கூட சொல்லு,
என்னை தப்பானவன் மட்டும் எந்த காலத்துக்கும் சொல்லாத, நான் அப்படி போகிற பொண்ணு கிடையாது, எனக்கு நான் அப்படி போகிற பொண்ணு தான் நான் ஏன் உனக்கு கூட வாழ்ந்துருக்கேன், அவ்வளோ உனக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து நான் ஏன் கூட அப்படி வாழணும்னு எனக்கு தலையேத்தா அப்படி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த வீட்டோடு போனாங்க தான் மேடம். அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் வரவு போகிறேன் தான் மேடம். வரவு போக இருக்கும்போது அம்மா வீடோடு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வரும்போது காலைல போவேன், லலித் என் பையனை மட்டும் ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு விட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் சாப்பாடு அவருக்கு இல்லை, ஒரே ஒரு வாட்டி சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுத்தேன் மேடம். சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுத்ததுக்கு அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு உங்கள் சாப்பாடெலாம் தேவையில்லை. ஒரு வாட்டி சாப்பிட்டார், 2வது வாட்டி நம்ம உங்கள் சாப்பாடெலாம் எனக்கு தேவையில்லைன்ட்டார். சரி இது மாதிரி எடுத்துன்னு வந்து கொடுத்தா தூக்கி அடிப்பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பாடேக்குள்ளே போவேன், பையனை பார்ப்பேன், வந்துடுவேன். டெய்லியும் போய் பையனை பார்ப்பேன், டெய்லியும் போய் கிளப்பி விடுவேன். ஒரு நாளுக்கு அதுவே திறக்குமா, என் பையன் ஸ்கூல் போத்தலன்னுவார். அது மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா சரி அங்கே போய் இருந்தேன் மேடம். என்ன சண்டைன்னு சரியா ஞாபகம் இல்லை மேடம். நிஜமா தாலி நான் என்ன பண்ணேன், நீ வேணாம்னு சொல்லிட்டு தாலி இப்படி கட்டினா அவர் தாலியே நான் இப்படி வேணாம் தான் மேடம் இப்படி எடுத்தேன். அவர் தாலியை நிஜமாலே கையில் வச்சுட்டு எனக்கு குடிச்சு தள்ளி விட்டாரு. அந்த கை எனக்கு கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு மேடம். அதோட நான் குழந்தை தூக்கிட்டு வந்தேன். வந்துட்டு இது மாதிரி சொன்னேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட, இது மாதிரி கையை உடச்சிட்டாங்கன்னா கொதன்னு வீங்கி போயிடுச்சு. அப்புறம் எங்கள் அம்மா சொன்ன, நீ ஏன் அவங்ககிட்ட ஏன் வாயை கொடுத்தா, குடிகாரங்கிட்ட நீ அவன் குடியில் எதனா பண்ணிட்டானா உனக்கு என்னதான். அதோட அவர்கிட்ட நான் போவே இல்லை, நாங்களே தான் இது எடுத்து பார்த்தோம், எந்த எலும்பு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தை வச்சுன்னு பையன் அவரே தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கெஞ்சுறாரு, வா நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன். நான் சொன்னேன் எனக்கு வேணாம், நீ எனக்கு வேணாம், நான் விட்டுரு, நான் போயிடுறேன், எனக்கு வேணாம், என் பசங்களை மட்டும் நீ கொடுத்துரு, நீ எங்கன்னா போ அப்படின்னு. நம்ம அதோட பையனை இப்போ இது பண்ணுறது இல்லை. ஸ்டேஷனுக்கு போனோம் அவங்க சொன்னாங்க, நீ அவங்க கூட வாழலையம்மா. வாழ மாட்டேன் சார், 1 மாதம் டைம், 2 பேரும் மனசுமா இருந்தால் வாழுங்க, இல்லைன்னா வேணான்னா விட்டுருங்க. நான் சொன்னேன் சார் எனக்கு வேணாம், என் பையனை மட்டும் மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு. அவர் சார் என்ன பண்ணாரு, என் பையனை என்கிட்ட கொடுத்துட்டாரு மேடம். கொடுத்தோன்னே நாங்கள் வெளியே நின்று பையனை கூட்டிகிட்டு போயிட்டார் மேடம். பையனை கூட்டிட்டு அப்புறம் எங்கள் அப்பா நான் சார் விடு போட அவன் குடிச்சிட்டு வரக்கிறேன்னா பண்ணிக்க போகிறான், தனியாக குழந்தை இருக்கிறனால விடுன்னு சொல்லிட்டாரு மேடம். விடுன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இவர் போனார். போயிட்டு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் இந்த பிரச்சனை இந்த மாதிரி 3ஆம் தேதி இந்த மாதிரி பிரச்சனை. மறுநாள் 5ஆம் தேதி என் பையனுக்கு பிறந்த நாள் எல்லாருக்கிட்ட கவரில் இருக்கவங்கள சாக்லேட் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அதோட 7ஆம் தேதி போனாங்க மேடம். இங்கேருந்து திண்டிவனத்துக்கு போனாங்க. திண்டிவனத்துக்கு போய் 3 கயிறு கட்டிட்டாங்க. எங்கள் சித்தப்பா இது மாதிரி பிரச்சனை குடியால் தானே அவங்க கூட வாழ மாட்டேன்றா, கயிறு கட்டிட்டாங்க. அங்கே இங்கே கயிறு கட்டிட்டு அங்கே 3 மாதம் இருந்தார் மேடம். 3 மாதம் என் பையனை கூட்டிகிட்டு போயிட்டார். நான் ஃபோன் பண்ணி யாருக்கிட்ட என் பையன்கிட்டனும் கொடுக்க மாட்டாங்க மேடம். எங்கள் சித்தி சொல்லுவாங்க அங்கே ஃபோன் பண்ணு, இவங்க ஃபோன் பண்ணு, என் பையனை வச்சுன்னு இப்படிலாம் எனக்கு கூட்டும். அதுக்கப்புறம் இவருக்கே ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், நீ வந்துரு, நம்ம இருக்கலாம், அட்வான்ஸ் நான் கொடுக்குறேன், வண்டி வாங்கி தரோம், எல்லாம் நாங்கள் பார்க்குறோம், இங்கே வந்துடுண்ணா மேடம். அதுக்கு அவங்க அக்கா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாங்க, இப்படியே பையன் ரொம்ப வாழாயிட்டான், எங்கன்னா ஓடிடுறான், பால்வெடியில் குறை வச்சா கூட ஸ்கூல் போகிற பசங்களை பார்த்து அவன் அழுகுறான், ஆனால் நீ என்ன பண்ணு, வா நீ பேசி முடிச்சுட்டு அவனை அங்கே கூட்டின்னு போகிறதான கூட்டின்பா, இல்லை மெட்ராஸில் இருக்குனாலும் இல்லை திண்டிவனத்தில் இருக்குனாலும் ஒரு 10 நாள் இருந்துட்டு போன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோனு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி லீவு சொல்லிட்டு 10 நாள் லீவுங்க காருன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் மேடம். போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு பொண்டாட்டி வரால, ஆசைபாசமாக எப்படி இருக்க ஏது இருக்க கேட்கல, என்ன பண்ண 3 மாதம். அன்றைக்கி நைட்டு போனோடனே படுத்துக்கினார் மேடம் பக்கத்தில். படுத்துக்கின்னு மறுநாள் கூட எப்படி இருந்த ஏது இருந்த எதுவுமே கேட்கல. கேட்டுட்டு அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க, அங்கேயே வீடு பார்க்கலாம், இங்கே ஸ்கூல் சேர்க்கலாம் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், இங்கே சொல்லி தானே இட்டுன்னு வந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி இதே சுடிதார் போட்டு நான் வந்துட்டேன். என்ன வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு கஷ்டம். அதுக்கப்புறம் நான் ஏமா நீ பூவே வைக்க மாட்டியா? பூ வச்சா அவர் கூட படுக்கணும் மேடம். பூ எனக்கு பிடிக்காது மேடம். எங்கன்னா ஃபங்க்ஷன் போன மட்டும் தான் மேடம் வைப்பேன். அவரே வாங்கி கொடுத்துட்டு ஒரு நாள் நான் மாசமாக இருக்கும்போது பாப்பா வயிற்றுல இருக்கும்போது ஜாதி பூ வாங்கி கொடுத்தாரு மேடம். சினிமாவுக்கு போயிட்டு வந்த டயர் நல்லா தூங்கிட்டேன் மேடம். எழுப்பி எனக்கு ஒரு அறை விட்டார் மேடம். நான் பூ எதுக்கு காசு செலவு பண்ணி உனக்கு எதுக்கு நான் வாங்கி கொடுத்தேன், என்கிட்ட பாசனையை படுகிறதுக்கு தான் வாங்கி கொடுத்தேன், உனக்கு அப்படி ஒன்று நான் பூ வாங்கி அந்த பூ அன்றைக்கே நான் தூக்கி போட்டு வயிற்றுல அடிச்சுக்கினேன் மேடம். ஆனால் என் பொண்ணு நல்லா தான் மேடம் பிறந்தது, கடவுள் பொண்ணு. கல்யாணம் ஆனதுலேருந்து அப்படி தான் பண்ணுறாங்க. அது சொல்லவே இல்லை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட. அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்குது, என்கிட்ட சொல்லலை. அது எனக்கு தெரியாது மேடம், இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் நம்மளும் பண்ணுறோம் தான் நினச்சேன் மேடம். அதுக்கப்புறம் தான் அதை பார்த்தோன்னே தான் எல்லாரும் சொன்னாங்க, நாங்களாம் அப்படி பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க மேடம். சரி, ரொம்ப வெகுளியாக வேற இருக்கா, என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியல. என்னம்மா அது வேணான்னு சொல்லுங்க.
என் பசங்களை மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்து என் பையனே ஒரு தடவை நேரடியாக பார்த்துட்டான் மேடம் நாங்கள் இருந்ததை செல்லுலலாம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க வச்சிருக்காரு மேடம். என் பொண்ணு பார்த்துட்டு என் பையனை அப்படி பண்ணுது மேடம். அவனை என்னதான் பண்றதுன்னு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பெரியவங்க எல்லாம் வீட்டுல? குடும்பமா பண்ணிருக்காங்க. அது சொல்லவே இல்லைங்க எனக்கு ரொம்ப நாளா. இதுதான் இது நல்லா இருக்கிறாங்கன்னு தான் நினைச்சது. ஆனா சண்டை நடக்குதுன்னு தெரியும். ஆனா இதனால தான் மேடம் முக்காவாசி அவங்க அக்கா சொல்றாங்க அது மாதிரி தான் சிடி போட்டு அவங்க தான் எங்க அம்மா ஐயோ எனக்கு கேட்க வேண்டாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு எப்படிதான் வாழ்ந்திருக்கும் 7 வருஷம்? அவர் இஷ்டத்துக்கு எல்லாம் தள்ளி விட்டு போயினே இருப்பாங்க, அப்படியே தள்ளி விடுவாருங்க. சந்தேகம் தான் உனக்கு வாழ்க்கை. சந்தேகம் பிடிக்கிறாருல மேடம். நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், யார் கூட நின்று பேசுறேன்னா இவர் காலைல போன நைட்டு தான் மேடம் வருவாங்க. எல்லாரும் ஃபோன்ல 24 ஹவர்ஸ். ஆனா இவர் என்ன தெரியுமா மேடம் பண்ணுங்க, எங்க வீட்டு கீழே வாடகை இருந்தாங்க மேடம். அவங்களுக்கு குளிக்கும் போது ட்ரெஸ் மட்டும் எட்டி பார்த்தாரு மேடம், எட்டி பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த அக்கா பிரச்சனை பண்ணாங்க. அப்போதான் 4 மாசம் வேலை இல்லாமல் இருந்தாரு மேடம். அப்போதான் வேலைக்கு போயிருந்தாங்க. அந்த அக்கா கிட்ட நான் மேலேருந்து என் பொண்ணு காது குத்து வச்சிருந்தாங்க. நான் நிஜமாக சொல்கிறேன் மேடம், 4 நாள் அவர் கூட சேர்ந்து நான் படுத்தேன் மேடம். ஏன்னா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மேடம் அவர் கூட 4 நாள் இருந்தேன். நான் இருந்தேன். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நான் அந்த அக்கா என்ன பண்ணாங்க, நான் அம்மா வீட்டில் இல்லை. நான் தான் சொன்னேன், அக்கா கோயிலுக்கு வாங்க, நல்ல நாள் எப்போன்னு டேட்டு குளிச்சுட்டு வரலான்னு. அவங்க என்ன சொன்னாங்க, சரி கல்வி நான் வரேன், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் சரி நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, நான் போய் மேலே போய் ஸ்லிப் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இவர் என்ன பண்ண, அந்த அக்கா சலுக்குன்னு கொலுசு போட்டிருப்பாங்க. இவர் என்ன போய் இவங்க வருது போகிறது நோட் பண்ணியிருந்தார் பொழுது மேடம். அந்த அக்காவை வந்து குளிச்சுட்டு வந்து பாவாடை கட்டிட்டு இருந்தாங்க. அந்த கதவை வந்து இப்படி கீழேருந்து மேலே வரையும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த அக்கா டே குமரா என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டார் மேடம். ஒன்றும் இல்லைக்கா. அதுக்கப்புறம் 2ஆவது டைமும் இப்படி பார்த்தாங்க. ஏன்னா இதுவரை மேலே இருந்தே எனக்கு தெரியாது மேடம். அதுக்கப்புறம் நான் கீழே வர பிரியாக்கா ரெடி ஆகிட்டீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க கண்ணு கலங்கிடுச்சு. நான் சொன்னேன் நல்லா தானே இருந்தீங்க, எதுக்கு அழுகுறீங்க அப்படி கேட்டேன். நான் ஒன்றும் இல்லைன்னு. அப்புறம் இவர் பார்த்தா ஷூ துடைச்சிருந்தார் மேடம், வாசல்லேயே ஷூ துடைச்சிருந்தார். நான் இவரை கவனிக்கல, நான் பாட்டுன்னு உள்ளே போயிட்டு என்ன பிரியாக்கா போகலாம் அப்படின்னு நான். அதுக்கு அவங்க சொன்னாங்க உன் வீட்டுக்காரனை கேளு அப்படின்னு. என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையேண்ணா. அப்புறம் போகிற வழியில் சொல்கிறாங்க உன் வீட்டுக்காரர் என்னை ட்ரெஸ் மாற்றமோ எட்டி பார்த்தான். நான் என்னடா குமரா, எதோ சரி நீ இருக்கிறேன் எட்டி பார்த்தான், ஒரு வாட்டி சரி, எதுக்கு 2 வாட்டி எட்டி பார்க்கணும் என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூட்டினேன். என் சின்ன பொண்ணை அவங்க வீட்டில் தான் மேடம் போட்டு போவேன். பையனை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்காரர் சாப்பாட்டுக்கு வந்தார். ஒரு டென்ஷன் ஆகிட்டு என்கிட்ட கத்துறாரு மேடம். கத்திட்டு நான் என்ன சொன்னேன், கையெழுத்து கும்பிட்டேன். அண்ணா எனக்கோசம் விட்டுறாண்ணா, இப்போ தான் வேலைக்கு போயிருக்கிறாரு, எதுவும் பிரச்சனை பண்ணிடாதாண்ணா அப்படின்னு நான். அதுக்கப்புறம் அவங்க தம்பி வந்து இப்போ சும்மா ரவுடி மாதிரி அவங்க சொன்னாங்க, என் மச்சாங்கிட்ட சொன்னாலும் அவங்க வீட்டுக்காரால் தான். நான் சொன்னேன் காலைல விழா குறைய கெஞ்சினாண்ணா, நான் எதுவும் பண்ணிடாதீங்க, இப்போ தான் வேலைக்கு போகிற 2 பசங்களை வச்சு காது குத்து வர வச்சுருந்தேன். நான் எதுவும் பண்ணிடாதீங்களா, எங்களால் கிராண்டாலாம் செய்ய முடியாது எனக்கோசம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட வந்து கேட்டாங்க, அண்ணா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்கும்னா உன் இஷ்டமா நீ என்னன்னாலும் பண்ணிக்கன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டேன். அப்போ நினச்சா கூட அவரை நாங்கள் இது பண்ணியிருக்க முடியும். நான் இது பண்ணனால தான் மேடம் விட்டேன். அதே மாதிரி 2ஆவது அந்த பிறந்து ஃபேமிலி பிளான் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் கேம்ஸில் அட்மிட் ஆகியிருந்தேன் மேடம். ஒரு பொண்ணை குடிச்சிட்டு இடுப்பை கிள்ளிட்டாங்க சொல்ல, அது உண்மையாக போய் தெரியல. இவர் ஸ்டேஷனில் பிடிச்சின்னு போயிட்டாங்க மேடம். கழுத்தை பிடிச்சி ஸ்டேஷனில் பிடிச்சி எங்கள் அம்மாவுக்கு அப்பா நாங்கள் 1ஆவது தெருவில் இருந்தோம், போய் இவங்க 3ஆவது தெருவில் இருக்காங்க. எங்கள் அப்பா அப்போ தான் சாப்பாடில் ஃபோன் பண்ணாங்க யாரோ. எங்கள் அப்பா அந்த செருப்பு கூட போடாமல் சாப்பாடை உதறிட்டு போய் ஏன் அடிக்கிறீங்க மரும் பிள்ளைன்னு கேட்டால் அவங்க இது மாதிரி அந்த பொண்ணை இடுப்பை கிள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் அவங்க அம்மா வந்திருந்தாங்க மேடம். யாரும் காசு கட்டல, அவங்க அப்பா, அவங்க அண்ணன், அவங்க அண்ணி யாரும் வந்து தான் 1 பைசா கொடுக்கல மேடம். இவங்க தான் கொடுத்து பெயில் எடுத்தாங்க மேடம், 1500 ரூபா கொடுத்து. அதுவரை எனக்கு எந்த ரிசல்ட்டும் தெரியாது. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்கள் மாமியார் வந்து மூஞ்ச காட்டுச்சு. நான் என்னம்மா அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஆமாம் அங்கே நீங்களே கூட ஆள் வச்சு செய்வோம். நாங்கள் ஆள் வச்சு செய்கிறதுக்கு நாங்களே ஒரு பொண்ணை செட் பண்ணி நாங்களே பண்ணுவோமா. ஏன்னா எங்கள் வீட்டில் வாடகை இருக்கிறாங்க மேடம், வாடகை கொடுக்குறாங்க. ஆனால் நான் கடன் வாங்கி ரொம்ப வீடு கட்டியிருக்கிறேன். நானும் பெருசாக எங்கள் வீட்டுக்காரன் கூலி வேலை பெயிண்ட்டு தான் போகிறாரு. நானும் 2 வீட்டில் சமையல் வேலை செய்கிறேன், வேலைக்கு போகிறேன். என் பொண்ணை படிக்க வைக்கணும். ஆனால் நான் வாடகை வாங்குறேன். நான் ஃபஸ்ட்டு வீடு விடும்போதே நான் சொல்லிட்டேன் எனக்கு வாடகை கொடுக்கணும். எங்கேயுமே வாடகை கொடுக்க மாட்டாங்க மேடம். எங்கே போய் கேட்டாலும் இருந்த ஏரியாவில் தான் போய் கேட்டால் ஒரு வாட்டி 1ஆவது தெருவில் இருக்குமா அம்மனமாக போய் குடிச்சிட்டு நின்னார் மேடம். அதோட மறுநாள் அங்கே ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு என்னை வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியே பிடிச்சிட்டு அம்மனமாக போய் சண்டை போட்டு அப்படியே நின்று ஹவுஸ் ஓனர் பொண்ணு பார்த்துட்டு மறுநாள் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணி தான் வேறு வீட்டுக்கு போனேன். 3800 ரூபாய் வீட்டுக்கு போனேன். அங்கேருந்து காலி பண்ணி அம்மா வீட்டுக்கு வந்தேன். நான் அவன் வண்டி கேட்டான்னு சொல்லிட்டு நகையை வச்சு வண்டி வாங்கி கொடுத்தான். அதை எடுத்துன்னு போனான் சொன்னி. அதெல்லாம்
ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஸ்டேஷனில் இருக்குது மேம். இன்னும் வண்டி எடுக்க இப்போதாங்க 3 மாசம் ஆகலைங்க. என் நகையை வச்சு தான் மேடம், நான் தான் மேடம் இவங்க வாங்கி தர மாட்டேன். அப்பாலாம் ஒரே கரிச்சு கொட்டினேன் மேடம் வீட்டில் போயிட்டு. நான் என் வீட்டுக்காரர் நல்லா தானே வச்சிருக்காரு. 7 மாசமா நல்லா இருந்தார் மேடம், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருந்தார். எந்த நீயே மாத்தி மாத்தி சொல்ற. இல்லை மேடம், கயிறு கட்டியிருந்தார்ல மேடம், அங்கே 3 மாசம் இருந்தார்ல மேடம், இங்கே வந்து 7 மாசம் இருந்தார் மேடம். அங்கேருந்து 3 மாசம் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் மேடம். அங்கேருந்து ஃபோன் பண்ணி இல்லை வா நான் அட்வான்ஸ்லேருந்து வண்டியிலேருந்து எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னதான் மேடம் இவர் வந்தார். அவங்க அக்கா போக வேணாங்க, அவங்க அக்கா மீறி பேச்சு மீறி தான் 7 மாதம் நல்லா இருந்தார் மேடம். 7 மாதம் நல்லா இருந்துட்டு 8ஆம் மாதம் 30ஆம் தேதி கட்டினார் மேடம். நான் அப்பயே சொல்கிறேன் குடிக்காத, இப்படியே நல்லா இருக்குல்ல லைஃபு. அவங்க அம்மா கூட சொன்னாங்க, அவங்க அக்காவும் சொன்னாங்க, டே இப்படியே நல்லா இருக்குல்ல விட்டுருடா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை நான் வார்த்தைக்கு ஒரு அது கல்பனா கிட்ட கேட்டு தான் குடிப்பேனார். இப்போ கல்பனா கிட்ட டெய்லியும் குடிச்சிட்டு தான் மேடம் வரேன். ஆனால் நான் கேட்டால் என்னைக்கு நான் ஒரு நாள் குடிப்பேன்னு சொல்லுவார். என்ன பேருங்க உங்களுக்கு? குமரன். என்ன ப்ராப்ளங்க மனைவியோட? இல்லை நான் வரல மேடம், அவங்க தான் வந்தாங்க. அவங்களே கேளுங்க என்ன ப்ராப்ளம்ட்டு. அவங்க உங்களோட சந்தோஷமா இருக்காங்களா? ஏன் அவங்க பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. என்ன பசங்க இருக்காங்கல்ல உங்களுக்கு? பையனுக்கு என்ன வயசாச்சு? பையனுக்கு வந்து 6 வயசு ஆகும். 6 வயசு. பொண்ணுக்கு 3 வயசு. நல்லா வளர்க்குறீங்களா பசங்களை? பசங்க நல்லா இருக்கும். உதாரணமா இருக்கீங்களா பசங்களுக்கு? உங்களை பார்த்து தானே கற்றுப்பாங்க. என்னங்க ப்ராப்ளம்? மேடம் ஆக்சுவலாக எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அப்போ வந்து எங்கள் அம்மா என் கூட இருந்தாங்க. அவங்க கூட வந்து இவங்களுக்கு 2 பேரும் அடிக்கடி சண்டை ஆகும். பட் வந்து அம்மா வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் 2 பேரும் நான் கேட்க மாட்டேன். நான் கேட்குறேன்ட்டு இவங்களையும் சொல்லுவேன், அவங்களையும் சொல்லுவேன். அதேமாதிரி சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா சண்டை பெருசாக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, எங்கள் அம்மா வீட்டோட போயிடலாம் அப்படின்னாங்க. சரி அப்போ வந்து நான் அம்மா வீட்டோட வரேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவை விட்டுட்டு நான் இவங்க வீட்டுக்கு வந்தேன். இங்கே வந்துட்டு நல்லா தான் இருந்தோம், நல்லா தான் பேசணும், நல்லா தான் இது பண்ணோம். ஆசை ஓவராக வச்சிட்டேன் இவங்க மேலே. ஒய்ஃபு தான், ஆமாம் ஒய்ஃபு தான் முக்கியம், ஒய்ஃபு தான், யாரும் பேசக்கூடாது. அது எங்கள் சொந்தக்காராக இருந்தாலும் சரி, எங்கள் யாராக இருந்தாலும் சரி, என்னை தவிர யாருக்குமே பேசக்கூடாது அந்த மாதிரி. அப்போ வந்து எனக்கு தெரியாது அதெல்லாம். ஏன்னா நான் வளர்ந்தது வந்து வேலை வீடு, வேறு எந்த ஃபங்க்ஷனும் எங்கள் அம்மா கூட போக மாட்டேன். நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணதில்லை. பெரியவங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, எப்படி இப்போ பழகணும்னு தெரியாது. பட் மேரேஜ் பண்ண உடனே சரி நான் நினச்சேன் நம்ம ஒய்ஃப் நம்ம ஊர் தான் இருக்கணும், நம்ம பிடிக்கும் அப்படின்ட்டு அப்படி இருந்தேன். எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க கூட நான் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் மாமா கூட பேசினா கூட எனக்கு பிடிக்காது. சூர்யாவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது வந்து கல்யாணம் ஆன புதுசில் வந்து நான் வந்து அந்த இதுக்கு மறுக்கு வருவாங்களே, கீழே வீட்டில் இருக்கிறது அம்மா இதுக்கு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கீழே வந்து அவங்க வந்து நான் கீழே படுத்திருந்தேன் மேடம். கதை வந்து டமான் சவுண்ட் வச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க அவங்க. நான் அப்போ என்ன கதை சவுண்டு கேட்குன்னு போய் கதவான நின்னேன். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நினச்சிட்டாங்க. ஏன் இந்த பொண்ணு மல்லிகைப்பூ வைக்கிறதில்ல? அவங்களுக்கு பிடிக்காது மேடம். ஏன் உங்களுக்கு பிடிக்காது? அது ஒரு சண்டையில் இது நான் சொன்னேன், மல்லிகைப்பூ நான் வாங்கி கொடுத்தா எங்களை கேட்க மாட்டாங்க, பட் வேறு யாருனா வாங்கி கொடுத்தா வச்சுருப்பாங்க, அதனால் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. வேற யாராச்சும் வாங்கி கொடுத்தாங்கன்னா? இவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எதுக்கு உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சாங்க? பைக்கில் வந்து அந்த ஒரே ரோடு தான். அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் இருந்தாங்க, அதான் அவங்க அந்த மணியில் அவங்க வீடு, எங்களுக்கு இந்த மணியில் இருக்கும். பைக்கில் நான் கடைக்கு போயிட்டு வர சொல்ல குழந்தை சாப்பாடு ஊட்டியிருந்தாங்க. நான் பைக்கில் போயிட்டு டக்குன்னு பிரேக் வச்சு குழந்தை நடுவில் இப்போ டக்குன்னு பிரேக் வச்சு திரும்பி பார்த்தேன். குழந்தை நடு ரோட்டில் இருக்காங்க. நான் கேட்கல, திரும்பி மட்டும் பார்த்துட்டு மறைச்சிட்டு வந்துட்டேன். அதை வந்து அவங்க வந்து வேறு ஏதோ தப்பாக நினச்சிட்டாங்க உங்களுக்கு. அவங்க ஆளுங்களை அவங்க அப்பா அவங்க ஹஸ்பண்டோட வந்தாங்க. மேடம் இன்னும் இருக்கு மேடம், நான் சொல்றேன். சொல்றாங்களே இடுப்பு பிடிச்சி அப்ப எதுக்கு அடி வாங்கின நீ அப்பவே சொல்லி இடுப்பு பிடிச்சி இல்ல என் பொண்டாட்டி முடிச்சு பார்த்துட்டு வந்துடியாமே அப்படின்ட்டு வந்து தான் இது பண்ண. இடுப்பு பிடிச்சது இல்ல, யார் இடுப்பு பிடிச்சி கில்டன் அப்படிலாம் இல்ல. இடுப்பு பிடிச்சிக்கலாம் தான். இப்ப லேட்டஸ்டா நாங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம் மேடம். நாங்க இன்ஸ்பெக்டர் எங்க அம்மா கேட்டாங்க, இன்ஸ்பெக்டர் கேட்டார் மேடம், இடுப்பு மேடம் நான் வந்து சப்போர்ட் பண்ணி கூட்டு போனல இப்ப வந்திருக்கிற பாத்தியான்னு கேட்டாங்க மேடம். மேடம் ரோட்ல பப்ளிக்ல எப்படி மேடம் இடுப்பு பிடிச்சி நான் கிள்ள முடியும்? நான் குழந்தை யார் அப்படி சொல்ல வேற இப்ப கூட வரியா கேக்குறதுக்கு கேட்கலாம் கேட்கறேன் மேடம். இது வந்து இது பண்ணி உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அது மாதிரி வந்து பாசம் வந்து யாருன்னா அதான் இவங்க கூட பேசினாவே வந்து கோவம் வரும், இது பண்ணுவேன். அது வந்து கேட்பேன், ஏன் இது மாதிரி பண்ணுறேன், ஏன் அவங்கள பேசுகிறேன், அடிக்கடி சண்டை பண்ணேன். அப்போ வந்து கண்டிப்பாக எல்லாம் வந்து என் மேலே நிறைய தப்பு இருக்குது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி ஏதோ இது பேசினோடனே இவங்க என்ன சொன்னாங்க,
நான் தான் அது என்கிட்ட சொல்லணும். இதுமாரி யாரோ மிஸ் கால் வருது என்னதுன்ட்டு என்கிட்ட சொல்லணும். நேராக அவங்க அப்பாக்களை போகிறது அப்பாக்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கால் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ அதான் சூர்யா ஃபோட்டோ வச்சு கிஸ் பண்ணுறது, அது மாதிரி கிஸ் பண்ணி இது பண்ணுறது என் முன்னாலே அது மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க படம் வந்தால் போய் உட்காந்து பார்க்குறது, செல்லில் அவங்க ஃபோட்டோலாம் வச்சுருக்குது. நான் பிடிக்காதமா விட்டுறமா நிறைய வாட்டி சொல்லி பார்த்துறேன். எனக்கு தெரியாமல் நிறைய வாட்டி பார்த்தாங்க. திருப்பி எனக்கு தெரியாமல் வந்து அந்த ஃபோட்டோ வந்து நான் லாஸ்ட்டாக இது பண்ண சொல்லுவேன். அப்பயும் அதேமாரி தான் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்ட்டு நான் தனியாக வீடு போயிடலாம் அப்படின்ட்டு தனியாக வீடு போகணும். தனியாக வீடாக போனால் அங்கே சூர்யா பார்க்க மாட்டாங்களா? இல்லை சார், அது அந்த இதுக்கோசம் இல்லை, அந்த கோசம் போகல. நான் உங்கள் அம்மா வீட்டாலே இருக்கக்கூடாது, நம்ம போயிடலாம் அப்படின்னு. அம்மா வீட்டு இருந்தால் மட்டும்தான் சூர்யா பார்ப்பாங்களா? இல்லை, சூர்யாவுக்கோசம் நான் சொல்ல மேடம். இங்கே இருந்தால் நீ வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருப்ப, நீ வந்து ஏற்று பேசுறது ஒரு இது மதிக்கிறதே இல்லை மேடம். எது பேசுறது எதுனாலும் அவங்க அப்பா அம்மா சப்போர்ட், அவங்க சப்போர்ட். எனக்கு வந்து எனக்கு யாருமே இல்லை, எல்லாமே ஊரில் இருக்காங்க. எனக்கு சப்போர்ட் யாருன்னா, எனக்கு ஏன்னா ப்ராப்ளம்னா நீ தான் பார்க்கணும். என்னையே இது பண்ணிட்டு நீ வந்து அடிக்கடி அவங்க அம்மா விட்டு எனக்கு கோவம் ஜாஸ்தியாக நான் வந்து அப்படியே. நீங்க உங்க பொண்டாட்டிய எப்படி நடத்துனீங்க? மனுஷியா நடத்துனீங்களா இல்ல மிருகமா நடத்துனீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப மோசமாக தான் பண்ணுவேன். அப்புறம் இப்போ எப்படி தெரிஞ்சிருக்கீங்களா? கண்டிப்பாக மேடம். ஏன் நான் இப்போ 3 மாதம் தனியாக அதான் மேடம், அதுதான் கொஞ்சம் சொல்லிடுறேன் அப்படியே ஃபுல்லாகவே. சொல்லிவிட்டு தனியாக ஒரு வீடு பார்க்கணுன்ட்டு அவங்க அப்பா எல்லாம் போகணும்னு சொன்னால் அவங்களும் சரி ஓகே நீங்கள் கூப்பிட்டு போப்பா அப்படின்னு சொன்னாங்க. காலி பண்ணிவிட்டு அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு எங்கள் அண்ணன் வந்து சாரி எங்கள் வீட்டுலாம் ஃபோன் பண்ணி எல்லோரும் வர வச்சாங்க. இவன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கான், ரொம்ப சைக்கோ மாதிரி ஆகிட்டான், அதனால் வந்து எல்லாம் வாங்கிட்டு எல்லோரும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வந்து எங்கள் மாமா, இந்த பெரிய மாமா, சின்ன மாமா, எங்கள் அம்மா எல்லாம் உட்காந்துருந்தாங்க. இவங்க வந்து எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இதுமாரி பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், ஒரே வார்த்தை இந்த வீட்டில் இருக்கல, நான் தனியாக வீடு பண்ணேன். சரி நீங்கள் என்ன சொல்லிட்டு இவங்க மாமா வந்து இவங்களை கேட்டாங்க. கேட்டதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் எங்கள் அண்ணங்களை சொல்லி, எங்கள் அண்ணன் வந்து அவங்க வீட்டை ரெடில்ஸ் எங்கள் அண்ணன் வீடு, அங்கேயே ஒரு வாரம் வந்து ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் ஆச்சு. வீடு பார்த்துட்டேன், ஒரு 2-3 வீடு இருக்கும், வந்து பாரு அப்படின்ட்டு நான் வேலையை விட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு வீடு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இவங்களை வந்து நான் வீட்டில் வந்து கூப்பிட்டேன், இதுமாரி போகலாம் அப்படின்னா ஓகே கிளம்பி நான் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் லாரியில் ஏற்றி இது பண்ணி கூப்பிட்றேன். அவங்க அப்பா கூட வந்துட்டு நான் வரேன், நீ போயிட்டே நான் வரேன் அப்படின்னுச்சு. மேடம் அவங்க அண்ணெல்லாம் வந்தாங்கல்ல மேடம்? ஆனால் எல்லாம் சொல்லிட்டாங்க, இனிமேல் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, தனியாக போய் நல்லா இருப்பேன், நான் கண்டிப்பாக நல்லா இருக்கேன்னு சொல்லி இது பண்ணேன். எல்லாம் இவங்களும் ஓகே சொன்னாங்க, அவங்களும் ஓகே சொன்னாங்க, எல்லோரும் ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேனில் ஏற்றி நாங்கள் போக சொல்லி நானும் என் பையன் என் கூட தான் எப்போவுமே என் கூட தான் இருப்பார். அவரை கூப்பிட்டுட்டு நானும் அவரும் போயிட்டோம். சரி வருவாங்க அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டு ரூம் கூட ஓப்பன் பண்ணல, அந்த ஹால் மாதிரி இருக்குது, அந்த வீட்டு வெளியே கிணறாண்டே ஹால், எல்லா சாமானும் இறக்கிட்டு இவங்களுக்கு ஃபோன் வச்சு கேட்டேன், என்ன வந்துட்டுதே என்ன? இல்லை நான் வரல, என்னால் வர முடியாது. ஏன் இல்லையா, பிரச்சனை முடிஞ்சிச்சு, எங்கள் வீட்லையும் பேசாச்சு, உங்கள் வீட்லையும் பேசாச்சு, இனிமேல் என்ன உனக்கு பிரச்சனை வா அப்படின்னு. நான் வரமாட்டேன், நான் காலைல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, காலைல நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே விட்டுட்டு எல்லா பாத்திரம்லாம் அப்படியே தான் வெளியே தான் இருந்தது. ஹவுஸ் ஓனர் கேட்டாங்கன்னா உன் ஒய்ஃப்னா இல்லை காலைல பயமாக இருக்குதுன்னு நான் காலைல வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு. அங்கேருந்து காலைல கிளம்பி திரும்ப வந்து கூப்பிட்டேன், இதுமாதிரி வாமா, இதுமாரி அதான் பாத்திரம்லாம் வெளியே தான் இருக்குது, நீ வா அப்படின்னா அதெல்லாம் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு அங்கே வந்துட்டு அந்த பால் காசு பண்ணாங்க. பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்பயே கிளம்பிட்டாங்க. வீட்டில் இல்லை, அப்பயே கிளம்பி எங்கே போகிறேன்னா இந்த வரேன், நான் வீட்டுக்கு போயிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதோட அவ்வளோதான். அவங்க அப்பா வந்து சொல்லி அமைச்சிருக்காரு, அந்த ஹவுஸ் ஓனர் ஃபோன் நம்பர் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வருவாங்க சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருந்தேன், வரல. அப்புறம் ஹவுஸ் ஓனர் கேட்டேன்னா இப்போ உங்கள் ஒய்ஃப் தானே வந்தாங்க? ஆமாம் ஒய்ஃப் தான் சார். திருப்பி அங்கே அவங்க அப்பா புது இடமானால கொஞ்சம் இதாக இருக்குது, அவங்க அப்பா போயிருக்காங்க, வருவாங்க அப்படின்னு. 2 நாள் 3 நாள் பாத்திரம்லாம் அப்படியே தான் இருந்தது. சரி நான் எங்கள் அண்ணன் வீட்டில் இப்போ தாங்க நானும் என் பையனும், பாத்திரம்லாம் வெளியே தான் இருந்தது. 4வது நாள் அதுக்கப்புறம் நானே போயிட்டு எல்லாத்தையும் உள்ளே எடுத்து, நானும் எங்கள் அண்ணனும் உள்ளே எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. 5 நாள் ஆச்சு, வரல. 6ஆம் நாள் ஃபோன் பண்ணேன், வரல, நான் வர முடியாது. பாருங்க, நீங்க சாதாரண விஷயங்கள பேசிட்டு இருக்கீங்க, அவ சொல்றது விஷயமா பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவ்வளவு மோசமா நடந்திருக்கீங்க. ஆமாம் மேடம், நான் அதுவும் சொல்கிறேனே, அது பழைய இதில் வந்து அப்படி தான் பண்ணி நான் அவங்க வந்து நீ தேவையில்லை, நீ போ, நீ எங்கன்னா போ நீ என்ன நான் ஒரு வார்த்தை இரு நான் சொல்கிறேன், எங்கன்னா போ, செத்து போ, எங்கன்னா போ டெய்லி சொல்லி. நான் சும்மா சொல்றேன், நான் பைத்தியமா? அதுதான் அது நான் கேக்குறேன், நான் தான் ஒத்துக்கிறேன் மேடம். நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்படிதான் எனக்கு வந்து அந்த இதெல்லாம் குளிக்க விட மாட்டார் மேடம். மேடம் அதுக்குன்னு ஒரு Dress வச்சிருந்தாரா இல்லையான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு இங்க வந்து முதல் இது நான் வந்து என்னை பத்தி தெரியும், நான் டவுட் சந்தேகப்படுறேன்னு தெரியும். 3 மாசத்துல இவங்க எனக்கு வந்து வேலைக்கு போகிறது, லேடிஸ் வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். அது ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லேடிஸ் வேலைக்கு போறவங்க தப்பானவங்க?
அப்படி இல்லை, எனக்கு பிடிக்காது, அதனால வேலைக்கு போனால் நான் எது இருந்தாலும் நான் சம்பாதிச்சு நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ண மேடம். வீட்டுக்கு வந்தப்போ இவங்கன்னா முதல்ல இது வந்து அக்கௌண்ட்டில் வந்து 17,000 திடீர்னு 17,000 இருந்தது அவங்க அக்கௌண்ட்டில். ரெண்டாவது ஒரு ஆள் ஃபோன் பண்ணாங்க. நான் கேட்குறேன், அவங்க அப்பா அம்மா இல்லை, எனக்கு இப்போ வாடகை காசு வரல, என் பொண்ணுக்காக நான் கொடுக்க மாட்டேன் காசு. அது மாசம் மாசம் சீட்டு 10,000 ரூபாய் சீட்டு போச்சு, 3,000 ரூபாய் சீட்டு போச்சு. வேலைக்கு போச்சு 2 மாசம் போர் அடிக்குதுன்னு போச்சு. இதுல என்ன தப்பு? வேலைக்கு போறதுல நான் கூட வேலைக்கு தானே போனேன். நீ இல்லன்னு சொல்லிட்டு யாரையும் நம்ப தெரிஞ்சுக்கோ. அதுதான் தப்பு. இது தப்பு இல்ல. வந்தவன 20 நாள் உன் அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி கதி வரணும். அண்ணா சத்தியமா நான் சொல்றேன், உன் அக்கா என்னைக்காவது இந்த மாதிரி நிக்க பாரு அன்னைக்கு தெரியும். 20 நாள் பாருங்க, பொம்பளைய மதிக்காத என்னால பேச முடியாது. சாரி. இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். பொம்பளை வேலைக்கு போனா பிரச்சனை இல்லையாதான். இப்ப பிரச்சனை இல்லையா சொல்லிட்டா மேடம்? இப்போ என்ன, இப்போ நான் போன் மேடம் இப்போ கூட போன் காட்டி கயிறு கட்டி நான் வந்த மேடம். எல்லா ட்ரீட்மெண்ட் முடிச்சு இங்க வந்த மேடம். கூத்தடிப்பீங்க, என்ன வேணா செய்வீங்க, வெளிய போய் தண்ணி அடிப்பீங்க, பொண்டாட்டிய கெட்ட வார்த்தையில பேசுவீங்க, திட்டுவீங்க, அடிப்பீங்க, உதப்பீங்க, தப்பா நடத்துவீங்க, மிருகம் மாதிரி நடந்துப்பீங்க. ஆனா பொண்டாட்டி மட்டும் உங்க காலடியில கிடக்கணும்ல. எந்த வகையிலப்பா நியாயம்? மரியாதை கொடுத்திருக்கியா அன்னைக்கு அது அந்த பொண்ணுக்கு? மேடம் எனக்கு மரியாதை கொடுத்தது இல்ல மேடம். இப்போ என்ன எப்படி மரியாதை கொடுப்பா? இப்போ மிருகம் மாதிரி நடந்துட்டா எப்படி மரியாதை கொடுப்பாவா மேடம்? இப்போ இந்த நான் இப்ப எல்லாம் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வந்து இங்க அனுப்பிச்சு வச்சாங்களே மேடம். இவங்க தான் வா 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 நான் உன்னை பாத்துக்கிறேன். எங்க அப்பா அம்மா எல்லாம் பையனை நீ கூட்டின்னு போன, என் பையனை நீ கூட்டின்னு என் பையனை மாத்தி அந்த பசங்களை இப்படி பண்ணாதீங்க. குழந்தைய தூக்கின்னு போயிட்டாரு மேடம். அதனால தான் மேடம் போன் பண்ணி நான் வந்து நீ ஏதாவது மரியாதை கொடு. இன்ன வரைக்கும் அவளை ஒரு மனுஷியா நடத்தி இருக்கீங்களா நீங்க? மேடம் என்ன நடத்தி தான் கேளுங்க. நான் இப்போ நல்ல 7 மாசம் நான் 1 இயர் வந்து கயிறு கட்டி இருந்தேன். கயிறு கட்டிட்டா நல்லவங்களா ஆயிடுவாங்களா? நான் என்ன அந்த டைம்ல என்ன பண்ணேன்? அந்த என்ன பண்ண கேளுங்க. ஏன்னா திருப்பி அந்த பழைய மாதிரி என்ன பண்ண கேளுங்க. மிருங்க மாதிரி என்ன பண்ண 7 மாசத்துல எதுவும் பண்ணல மேடம். அது கழிட்டுட்டு இப்ப கூட மேடம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? என்ன சரி, அப்ப இன்னொரு கயிறு எடுத்து கட்டிங்க. அது இல்ல மேடம். அப்போ ஒழுங்கா நீ இருந்தா அப்படியே நான் கண்டினியூ நான் என்ன பண்ணிட்டேன்? யாரனா இது பண்ணிட்டேனா? என்ன தொடக்கூடாது கண்டிஷன் போடு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்த உடனே எனக்கு முதல்ல அடி வந்து எனக்கு அதான், என்னை தொடவே கூடாது, வார்த்தை வரதான் தோணும். கண்டிஷன் போட்டாங்க மேடம். நல்லதா வந்தேன், நல்லதா இருக்கும், சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 வாரம் 2 வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் எப்படி மேடம்? அதை கூட நம்ப மாட்டார் மேடம். அவர் நம்ப மாட்டாரு மேடம். கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்கல்ல, அம்மாவோட தானே வளர்ந்துருக்கீங்க. எப்படி இப்படி பொம்பளை மதிக்காம இருக்கீங்க? அவங்க அப்பாவே அப்படிதான் மேடம். மேடம் என்ன பழக்கம் இது மேடம்? நான் அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் உங்க பையனுக்கு இதான் கத்து கொடுப்பீங்களா? அது நல்லா யோசிச்சு. நான் 3 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சேன் மேடம். அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் கஷ்டப்பட்டு தான் அப்புறம் இங்க வந்து திருப்பி அவங்க அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் என்ன மேடம் பண்ண முடியும்? பாரு, அப்பா அம்மாக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது? தேவையில்லாத வார்த்தையை விடாத நீ. இப்போ இன்னி வரைக்கும் நடந்த மேட்டர் எல்லாமே அவங்க அப்பா அம்மா சொல்லி பால் வாங்கி வந்து கொடுத்துருப்பியா நீ? என்ன தப்பு பண்ணாலும் ஏன்னா ஒரு இது பண்ணாலும் போய் அவங்க அம்மாங்களை சொல்லிடுறாங்க. நாங்க இன்னைக்கு இந்த பசங்களுக்காக தான் நாங்க கஷ்டப்படுறோம். என்னடா நீ சம்பாரிச்சு என்னடா வெச்சுக்க போற? நேத்து ரிப்போர்ட்ல என்ன சொன்னா, அவங்க அப்பா அம்மா வந்து இது பண்ணாதீங்க, இப்போ நல்லா இருக்காங்க, இப்போ என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க, என்ன நல்லா தான் வச்சிருக்காங்க. எங்கள மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களா யாரனா? ஆனா அவங்க அப்பா அம்மா மட்டும் இனிமேல் இது பண்ண வேணாம், எங்களுக்குள்ள எதுவும் நாங்க பாத்துக்கிறோம், பட் அவங்க அப்பா மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்பா எங்க வீட்டுல நான்வெஜ் சாப்பிடறவங்கள யாரும் இல்ல. என் பொண்ணு சின்ன பொண்ணு 2 பீஸ் கூட பங்கம் இவருக்கு தான் மேடம் கொடுக்கும். அதெல்லாம் கரெக்ட்டா பண்ணு. சாப்பாடுல யாருக்குமே விரோதி வந்தா கூட என் வீட்டுல துரோகம் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வேணும்ட்டாருன்னு வெச்சுங்க, சாப்பிட்டு நான் தூங்கிட்டேன்னு வெச்சுக்க, வேஸ்டா போச்சு, வேஸ்டா. அவருக்கு எதனா வாங்கி வந்து கொடுத்தா அவர் கூட இருக்கணும் மேடம். என் புள்ள மாதிரி நான் பார்த்தேன். எதனா ஒன்னு வாங்கி வந்து கொடுத்தா அவர் கூட நான் இருக்கணும். இல்லனா அது வேஸ்டா போச்சு சொல்லி கட்டுவார். நான் வாங்கி வந்து கொடுத்தேன்னு வெச்சுங்களேன், எதுக்கு இன்னைக்கு இது பண்ணது வாங்கி வரியா? ஏய் நீ சொல்லவதானே சொல்றேன். நீ அதுக்கு தான் வாங்கி வரேன். நான் சொல்லாம யாரனா சொல்லுவாங்களா? இல்ல சொல்லாம யாரனா சொல்லுவாங்களா? திருப்பி வந்து அதே சொல்றாங்க. என்ன வாங்கி வந்தா என்ன கூட ஏய் அது பயப்படுறேன். அப்ப பாரு பயப்படுறேன்னு பாரு மேடம். இப்போ என்னமா பண்ணலாம்? என்ன வேணாம், எனக்கு என் பசங்களை கொடுத்துருங்க மேடம். எனக்கு எங்க 2 பசங்களை எனக்கு கொடுத்துருங்க மேடம். எனக்கு எதுவும் வேணாம். அவர் அப்பா நான் ஆனா ஒண்ணே அங்க சித்தப்பா அவங்க போவேணான்னு சொன்னாங்கன்னா அவங்கள மீறி கூட்டின்னு வந்தேன். ஆனா நான் இது மாதிரி நடக்கும்னு சொல்லி நான் கூட்டின்னு வரல. இது மாதிரி நடக்கும் தெரிஞ்சு குறை சொல்லுங்க. அவங்க வீட்டு ஆளுங்க மாதிரி நான் குறை சொல்லுங்க. இவன் தான் குறையே. இப்போ கூட லேட்டஸ்டா என்ன நீ அடிச்சு என்ன சொன்ன? குண்டு குண்டா தேவை, கீழே குண்டு குண்டா இருக்கும். இந்த மாதிரி பொய் சொல்லாத, உண்மையா சொல்லு.
அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல தனியா மேடம். சொல்லி எதுக்கு இங்க பாருங்க, நீ வந்து ஒல்லியா இருக்க, இப்ப கூட நீ வந்து இல்லன்னு ஒல்லியா இருக்க, சொல்றதுல கருப்பா இருக்க அப்படின்னு எத்தனை வாட்டி சொல்லவே இல்ல, சத்தியமா சொல்றேன். சொன்னேன். நான் சொல்லவே இல்ல, நான் சொல்லவே இல்ல. மேடம் சத்தியமா மேடம் இவர்தான் மேடம் சொல்றாரு. இருக்க, நீ ஒல்லியா இருக்க, நீ குண்டா இருக்கணும், நீ ஒல்லியா இருக்க, நீ யாருன்னா கருப்பா அப்படி இருக்க சொல்லுவாங்களா? அப்படிதான் சொன்னாங்க. நான் அப்படி தெரியாம ரெண்டு அப்படி குழந்தை சொல்லக்கூடாது. பெற்றிருப்பேனா? நான் என்ன சொன்னேன், அப்ப ரெண்டு எதுக்கு குழந்தை என்ன கல்யாணம் பெற்றிருப்பேனா? பண்ணி எதுக்கு இது பண்ண? என் பசங்களை பத்தி எனக்கு ரெண்டு தெரியும். குழந்தை என் பசங்க பெற்றிருப்பானா? மாதிரிலாம் என் மேடம், ரெண்டு கூட அப்படி பசங்க இருந்திருப்பானா? உங்களுக்கு பேச சப்போர்ட் உன்னை பத்தி அப்படி தெரியாத இருந்திருப்பானா? இருப்பானா? என் பசங்களை எனக்கு வந்து பத்தி யாரும் எனக்கு சொல்லல. குடிக்க விடுவியா முன்ன? என் பசங்க என் பொண்ணு என் ரெண்டு பசங்க மேல ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் சொல்லு. நான் ஆனா வீட்டு வேலைக்கு தான் போனேன். ஆனா என் சாப்பாடு பசங்க மேல கட்டுதா? சாப்பாடு நீ ஒழுங்கா இருந்தா அரிசி இருந்தா தான் நாங்க சோறு கட்ட முடியும். மேடம், அவர் கூட இருந்தா சாப்பாடு கட்ட வேணாம் மேடம். அவர் கூட இருந்துட்டு காலைல சாப்பாடு டயர்டா இருக்கும், அது நல்ல மாதிரி நம்ம சாப்பாடு. மேடம் சத்தியமா பொய் சொல்றேன், சொல்லாத, அப்படிலாம் சொல்ல. பொய் அப்படிலாம் சொல்லாத. சொல்ல. மாமா சொல்லி மாமா இருக்கிறாரு வந்தப்ப மேடம். என்ன சொன்னேன்? மாமா வந்தப்ப வந்து அவங்க அது சமைப்பாங்க. சரி, அது அது எனக்கு நார்மலா நீ சொல்ல மாட்ட, நார்மலா நீ சொல்ல மாட்ட. அப்படிலாம் இல்ல. இருந்துட்டா நீ சாப்பாடு கட்டாத, 2-3 மணி ஆனா நீ சொல்ல மாட்ட, பொய் இன்னொரு சொல்லாத. மேடம், இப்ப மெயினா வந்து அது வேலைக்கு லேட்டஸ்டா கேட்டாங்க. இப்போ போன வாரம் வரைக்கும் நல்லா தான் பேசியிருந்தாங்க மேடம், நல்லா தான், நாங்களும் நல்லா தான் இருந்தோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து வீடு அவங்க அக்கா வீடு கட்டியிருக்காங்க, நானும் வீடு கட்டணும். நீ என்ன பண்ற, 10,000 எனக்கு பத்தாது, 10,000 சம்பளம் எனக்கு பத்தாது, நீ என்ன பண்ற இது பண்ற, நீ வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்றேன். பொறுமையா தான், உடனே பண்ண முடியாது, பொறுமையா பண்ணலாம். அப்ப நான் வேலைக்கு போறேன், நீ வேலைக்கு போவேன். நான் வேலைக்கு போறேன், உனக்கு நான் வேலைக்கு சொல்லியா? போறேன், இருமா இருமா இரு, இருமா இரு. இருமா இரு. வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போக கூட எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிக்கிறேன். திருப்பி ஏன் வேலைக்கு போறேன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணா, நான் உனக்கு வந்து வீடு இது பண்ண, நீ 10,000 சம்பளம் வச்சு என்ன பண்ணுவேன், அதனால நான் இத்தனை நாள் அதே தான் நான் வாங்கியிருந்தேன். இப்போ என்ன அது திடீர்னு 10,000 அதை பத்தி ஏன் பேசுறேன் இருமா சொல்லட்டும், இருமா. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணாங்க. வேற என்ன? சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டு சார் இப்போ போன வாரம் வரை நல்லா தான் மேடம் சொன்னாங்க. சொல்லிட்டியா? அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து யாரோ ஏதோ கன்ஃபியூஸ் அது பண்ணிருக்காங்க. வேற, நான் குழந்தை கிடையாது. அன்னில இருந்து 3 வயசு குழந்தை கிடையாது, சொல்லி கொடுக்குறது. டார்ச் டெய்லி எனக்குன்னு 25 வயசு அதான் மெச்சூரிட்டி வந்து. அப்ப கிடையாது, அப்ப கல்பனா அதுதான் கிடையாது. எனக்கும் அதுதான் மேடம், நான் எனக்கு சொன்னேன் வீடு கட்ட போறோம், அம்மா சொல்றாங்க இடத்துக்கு இது வாடகை கொடுக்க வேணாம்னு சொல்றாங்க. இப்ப 2 குழந்தை வச்சு திவ்யா வர ஸ்கூல் சேர்க்கணும், நீ வாங்குற 10,000 ரூபாய் வீட்டுக்கே சரியா, நான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன் மேடம். அதை கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன தெரியும் மேடம் சொன்னாரு, என்ன சந்தோஷமா வச்சுக்க நான் அனுப்புன்னு சொன்னார் மேடம். அதுக்கு நான் சொன்னேன், நீயும் நானும் புரிஞ்சுக்கலாம். இந்த முதல்ல வேற பச்சையா சொல்லிடுவேன், நான் பச்சையா சொல்லிடுவேன். போய் உண்மையா சொன்னா நான் போய் சொன்னா பச்சையா சொல்லிடுவேன். நான் என்ன சொன்னேன்னா, என்ன வந்து நம்பிக்கை வச்சு உன் மேல ஆனா நீ நம்பிக்கை வேணா எங்க குடும்பமே பண்ணலங்க. இப்போ கூட லேட்டஸ்டா சொன்னார் மேடம், நீ வெள்ளையா இருந்தாதான் இது பண்ணுவேன், உனக்கு குண்டா ஆமா வேணும். நீ தான் சொன்ன. ஏய் பக்கத்துல கீதாக்கா கூட்டிட்டு வந்துருவேன் நானு. இந்த பாரு, நீங்க சாட்சி இருங்க, இருக்கு, சாட்சி பக்கத்துல இருக்கிறாங்க சின்ன மேடம். சின்ன நீங்க உங்க மேட்டர் வீட்டுக்காரர் அப்படியே பச்சை அந்த பச்சையா பக்கத்துல பேசுறாங்க. போயிட்டு இருங்க, பக்கத்து வீட்ல போயிட்டு அப்படியே சொல்லிடுறாங்க. நீதான் விடிய ஆமா, விடிய சில 4 மணி வரைக்கும் சண்டை இருக்குங்க. போடுறியா? அப்புறம் தெரியாது எப்ப பார்த்தாலும் இது பண்றாங்க, சில இது பண்ணு இது பண்ணு வந்துங்க, அது பண்ணுங்க சொல்லிட்டு பக்கத்து வீட்ல நீ போய் பண்ணாம யாரா சொல்லுவாங்க, நீ லூசா ஏன் நீ? பக்கத்து வீட்ல சொல்லு, நம்ம மேட்டர் ஏன் ஒரே செவர் கேட்காதா? அவங்க சண்டை போட மாட்டேன், நீ கேக்குறியே ஏன் உங்க வீட்டுக்காரர் பண்ற, நீ அது கேக்குற ஏன்? நான் கதை பேசுற, நீ அதுக்கு மைக்கு முன்னால வச்சுக்கிறியா? 3 இதெல்லாம் நாள் கேட்டியே. போலீஸ் ஸ்டேஷன் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் மேடம். 3 வாட்டியா? அவங்க அப்பா மிச்சத்துல எங்க போகுது? அப்பா வீட்டு போயிருது, அப்பா வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருது, நான் இது மாதிரி வாடகை கொடுத்து நல்லா இருந்தா யாருக்கும் அப்பா அம்மா ஞாபகம் வராத தெரியுமா? புருஷன் அப்போ நல்லா இருந்தா அப்பா அம்மா ஞாபகம் அப்போ வராது. இப்போ நான் நீ ஊர்ல நல்லா இருந்து இருந்தா இவ்வளவு தூரம் வந்த, ஊர்ல இருந்து நீ வந்தல நல்லா இருந்தா இவ்வளவு தூரம் வந்த நான். அதான் ஊர்ல இருந்து வந்தல. எனக்கு ஒண்ணும் அது வேண்டுதல் கிடையாது, இங்க வரணும்னு. வீடு பார்த்து தனியா வைக்க வேண்டியதானே மேடம்? எதுக்கு அங்க இருந்த? என்னதுக்கு எதுக்கு அங்க அங்க இருந்த? இருந்த இப்போ? உனக்கு உன் மூஞ்சிக்கு யாரும் அங்க வீடு கொடுக்குமா? நீ அவள அழகு பண்ணி நான் வச்சுட்டு வீட பத்தி வந்துக்கிற. நான் பாத்துக்க போறேன். நீ அங்க அவள அழகு பண்ணி 4 வச்சுட்டு வீடு வந்துக்கிற. மாறணும் மேடம். அந்த வீட்ல இருந்து இந்த 4 வீடு அவர் இப்ப லாஸ்டா சொன்னாரு மேடம், அந்த பழைய மாதிரி உனக்கு பண்றேன் பாரு, நீ உங்க அம்மா உங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்கன்னா நீ என்ன பண்றன்னு சொல்லட்டா? இருங்க இருங்க, என்ன பண்ற? யாரா அப்படி எல்லாம் சொல்ல. இன்னைக்கு காலையில என்ன சொன்னாங்க? சொல்லிட்டு ஏன் இல்ல இரு இல்ல இன்னைக்கு காலையில என்ன சொன்னாங்க? கோழைக்கு சமானம். நீ அங்க நீ உட்கார கோழை. வச்சு நான் இன்னைக்கு சொல்றேன் என் பாரு, நீ பையனை கோழை. இது சொன்னே இல்லையா? என்ன சொன்ன? இன்னைக்கு உட்கார வச்சு என் பையனை பையன் இருக்கனால தானே நீ வந்து சப்போர்ட் பண்ணி உனக்கு இது பண்ணுவாங்க. என் பையனை என் கையில இருந்து உங்கல இருந்து வாங்கி சொன்னியா? என்ன அங்க போய் சொன்ன? உட்கார வச்சு என் பையனை நீ என்கிட்ட குத்துருன்னு அதுக்கு நீ என்ன சொல்லிட்டு வந்த காலையில? பையன் வந்து என் கூட தான் வருவான்னு நான் சொன்னா. நீ என்ன? நான் என்ன சொன்னேன்? என் 2 பசங்களை குடுத்துரு, நீ ரெண்டாவது கல்யாணம் கூட பண்ணிக்கோ. நீ வந்து அதுக்கு அப்போ நீ வந்து என்ன சொல்லிக்கிற, நீ இன்னொரு ஆள் வச்சுக்கோ இன்னொரு ஆள் வச்சுக்கோ நீ சொல்லினா இருக்க. ஆமா, என்னால கரெக்ட், தாங்க நான் இல்லன்னு முடியாது. சொல்ல. பா, ஆனா இப்போ என்னால இன்னைக்கு குடும்ப காலையில பண்ண நான் வேலைக்கு கிளம்ப முடியாது. சொல்ல. என்னால இங்கிலீஷ் காரி மாதிரிலாம் டைம் பண்ண ஆகலையா? முடியாது. 10:10ங்கற அப்படின்னு. நான் கிளம்புறேமா அப்படின்னா இல்ல நான் கிளம்பு, அதோட நீ வந்து இது மாதிரி நான் உன்னை உட்கார வச்சு உன் பையன் அது கேட்டாரு மேடம், பையனை வந்து பசங்களை வச்சு தொழில் பண்ண போறியான்னு கேட்டாரு மேடம். இன்னைக்கு காலைல கேட்டாரு. சத்தியமா மேடம், சத்தியமா சொல்ல, தம்பி சத்தியமா ஹாஸ்பிடல் போப்பா. சொன்ன நீ Serious ஆ? தலைவரமா அப்படி சொல்லு. சொன்னியா இல்லையா இன்னைக்கு? மேடம் அவங்க Report லேடிஸ் எடுக்க அதான் மேடம் நான் சொன்னேன் அவங்க கிட்ட. நான் கீழே ரிப்போர்ட் கிட்ட அதான் சொன்னேன். அவங்க வந்து 2 பேரும் வந்து நான் அவங்கள ஃபுல்லா இது கரெக்ட் சொல்றேன்னு இல்ல, அவங்க நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நீங்க பண்ணுறது விஷயங்களை ஏத்துக்க முடியாது மேடம். அது பழைய இது வந்து மேடம் இப்போ இந்த லேட்டஸ்டா இப்போ என்ன பண்ண மேடம் நானு? மனைவினா அவளுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா உன் விருப்பம் என்ன? எனக்கு இது பிடிக்காது, பாசமா எனக்கு அது உட்கார்ந்து பிடிக்காது. பேசிருக்கியா? நீ பேசிருக்கியா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அவளுக்கு என்ன விருப்பம்னு கேட்டு பாருங்களேன்.
அவளுக்கு என்னென்ன வேணும் கொஞ்சம் கேட்டு பாருங்க. இல்ல கேட்டு வாங்கி இப்ப கொடுத்துருங்க கேளுங்க, வாங்கி கொடுங்க. என்ன மேடம். பூ அவங்க வாங்கி நகை மட்டும் கொடுக்கறதா? தான் கேட்டுக்கிறாங்க. நகை மட்டும் தான் எப்பவுமே நீங்க கேட்பாங்க. கேட்டிருக்கீங்களா அவளுக்கு எப்படி வாழணும்னு விருப்பம்னு கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? கேளுங்க அது கண்டிஷன் போட்டாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு கேட்டேன். கேளுங்க, இப்ப கேளுங்க. ஆமா, நீங்க வெளியே இருங்கம்மா. என்ன விருப்பம் சொல்லுங்க. எனக்கு என் பசங்களை நல்லா வளர்க்கணும், எல்லாரும் மதிக்கிற மாதிரி என் பசங்களை நல்லா படிக்க அதெல்லாம் பண்ணா நீ என்ன பண்ணுவ? நான் அவங்க கூட வாழ மாட்டேன். அதெல்லாம் நான் பண்ணனா நீ என்ன பண்ணுவ? எனக்கோசம் நான் சொல்றது ஒண்ணு பண்றியா? என்ன பண்ணுவேன்? வீடு விட்டு காலி பண்ணி தனியா போயிடலாம். நான் கூட வாழ மாட்டேன்றேனே. நீ என்ன கிட்ட என்ன சொன்ன? லாஸ்டா என்ன சொன்ன? டேஷன்ல இருந்து உன்னை நான் என்ன இந்த வீட்டை விட்டு இது பண்ண பாருமா, நீ ஒரு விஷயம் நான் சொல்றேன். உன்னோட சைடுல எந்த தப்பும் இல்லையா? எல்லா தப்பும் ஒரு பக்கம் தானா? இருக்கு மேடம். என்னது? நான் எங்க அம்மா வீட்டுல இட்டு வந்து வச்சிருந்தேன், அத மேடம் மேல ஒரு தப்பு. அதை நான் உண்மையா சொல்றேன் மேடம். எதனால இட்டுன்னு வந்து வச்ச? அவங்க வந்து எங்கேயுமே வாழை கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, இவர் குடிச்சு 4-5 தடவை அந்த கேட்டை திறந்து சறுக்குதுன்னு போயிடும். பசங்களும் ஆட்டம் போடுவாங்க மேடம். வேற எங்கன்னா அந்த காலத்துல நம்ம வீடு இல்ல, உரிமையா நம்ம இது பண்ணலாம் தான் மேடம் நான் இட்டுன்னு வந்தேன். மத்தபடி எதுவுமே அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க மேடம், நான் வீட்டாண்ட எவனே வச்சிருக்கேன், அதை கண்டுபிடிச்சிடுங்க, என்னை இங்கே உட்காந்து வெட்டி. வேற எந்த தப்பு கிடையாதாம்மா உன்னோட சைடுல? இல்ல மேடம், எதுவுமே இல்ல கிடையாது மேடம். இவர்ட்ட என்ன ப்ராப்ளம் நீ வச்சு? இவர்கிட்ட வந்து சந்தைக்கு பயங்கரமா பிடிக்கிறேன், யாரையும் நம்ம அது அவரே ஒத்துக்கறாரு. அப்புறம் செக்ஸ் டார்ச்சர் மேடம். இப்போ அப்படிதான் இருக்காரா? ஆமா மேடம். இப்ப மேடம் இப்போ அப்படிதான் இருக்காரு. ஆமா மேடம். அந்த போன்ல அந்த நான் மெமரி கார்டு எடுத்துன்னு வந்து தரலதான் மேடம். இப்போ அப்படி இருக்கல, நீ காரணம் காட்டுறியா? இல்ல மேடம், இப்பயும் அப்படிதான் மேடம். அவர் திறந்தவே இல்லையா? இல்ல மேடம். சத்தியமா சொல்றேன் மேடம். நம்ம சேர்ந்து எவ்வளவு நாள் ஆகுது? எவ்வளவு நாள்? ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம் ஆகுது. இல்ல ஒரு வாரம் ஆகுது. இல்ல சரி, நீ 4 மாசம் 5 மாசம் அது கடவுளுக்கே பொறுக்காது மேடம். எனக்கு வந்து நீ சொன்ன கண்டிஷன் ஓகே, அந்த கண்டிஷன் நீ மீறிட்ட மேடம். அப்ப நான் எனக்கு யாரு மேடம் சொல்வாரு? கண்டிஷன் எல்லாம் போட்டு குடும்ப என்கிட்ட எப்படி மேடம் அவங்க தான் போறாங்க. என்ன மேடம் சொல்வாரு? சண்டை இருந்தா கூட அது வேற, நீ சண்டை போட்டுருந்தா கூட எங்க கூட வந்து இருன்னுவாரு. அப்ப அது உடம்பு தானே அது. தம்பி, இப்ப பாரு, ஒவ்வொரு திருமணத்துக்குள்ள ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். அது வந்து நீங்க தெரிஞ்சு பண்றீங்கன்னு நான் சொல்லல. ஒருவேளை உங்களை மீறின ஒரு பழக்கமோ ஒரு குணமோ இருந்திருந்தா அது கூட உங்க வாழ்க்கையை பாதிக்கலாம். எதுக்கும் போய் ஒரு கவுன்சிலிங் எடுத்துங்க, ஒரு டாக்டரை போய் பாருங்க. உனக்கு பாசம் இருக்குல்ல, ஓகே. ஆனா அது பாசம் இல்ல மேடம். அது எப்படிப்பா இருக்கும்? நீங்க மிருகம் மாதிரி நடந்துட்டீங்கன்னா அவளுக்கு எப்படி பாசம் இருக்கும்? இல்ல மேடம், நான் மட்டும் மாறணும்ல. எனக்கு வந்து இது குடிக்கூடாது சொல்றாங்க, சந்தேகப்படக்கூடாது சொல்றாங்க. அதுல நான் மாத்திட்டேன்ல. அது மாதிரி நீ ஏன் மாற மாட்டேன்? அவ 18 வயசுல அவ அப்பா அம்மா விட்டு உங்க கூட வந்து வாழறா. நீங்க அவளை மிருகம் மாதிரி நடத்தி இருக்கீங்க. ஆமா மேடம், அந்த டைம் நான் தான் ஓத்துனேன். அப்ப அவளுக்கு எப்படி உங்க மேல பாசம் இருக்கும்? நீங்க 2 பேரும் சேர்ந்து டாக்டர் போய் பாருங்க. ஒருவேளை அதனால கூட உங்க வாழ்க்கையை பாதிக்கலாம். நேர்களே, உங்களுக்கு பிரச்சனையே இதுதான். இதுக்கு மேல இவங்க பேசுறது கேட்க முடியல என்னால. நீங்களும் எப்படி கேட்டுட்டு இருப்பீங்க? நமக்கு வேற வழி இல்லை. அவங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் பார்க்கட்டும், அவங்க அட்வைஸ் எடுத்துக்கட்டும், அதுக்கப்புறம் தான் ஏதாவது பேச முடியும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.